அப்படியா? இது பேரு சில்லி ஆம்லேட். சில்லி எக் பேர் சில்லி ஆம்லேட். சில்லி எக் இது நம்ம கடையோட ஒரு ஃபேவரட். ஆமா, இங்க மட்டும்தான். சூப்பரா இருக்கு. மேல வந்து மொறுமொறுன்னு இருக்கு, கிறிஸ்பி. உள்ள வந்து அந்த முட்டையோட இது சாஃப்டா இருக்கு, சூப்பரா இருக்கு. கேட்டீங்கன்னா 100% வர்த்து. நம்ம விஜய் சித்து நான் சொன்ன மாதிரி ஒரு 100% வர்த்தான ரெசிபி சில்லி ஆம்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு பவுல்ல 2 இல்லைன்னா 3 முட்டையை எடுத்துக்கோங்க. அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து நல்லா எந்த லம்ஸும் இல்லாத மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு தோசை தவால தோசை ஊத்துற மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையை ஊத்தி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம இப்ப ரொம்ப குட்டியாவும் இல்லாம ரொம்ப பெரிய சைஸாவும் இல்லாம கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்ப பஜ்ஜி போடுற மாதிரி ஆயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். அதுக்கு ஒரு பவுல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா லம்ஸ் இல்லாம கொஞ்சம் திக்காவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி முட்டையில உப்பு சேர்த்திருக்கிறதுனால மற்ற எல்லா இடத்துலயும் 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா உப்பு சேர்த்தா போதும். நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மாவுல கட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கிற முட்டையை ஆட் பண்ணி நல்லா அந்த மாவு ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. கோட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு இதை டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி 100% வர்த்தான ரெசிபி தான், பட் செய்யற ப்ராசஸ் ரொம்பவே அதிகம். இப்ப நாம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச முட்டையை ரெடியா வச்சுட்டு ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 4ல இருந்து 5 பல் பூண்டை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிட்டு உங்ககிட்ட எந்தெந்த கலர்ல கேப்சிகம் இருந்தாலும் அதையும் மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணி வெங்காயத்து கூடவே ஆட் பண்ணி கொஞ்சமா சால்ட் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பவுல்ல தனியா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவரை எந்த கட்டியும் இல்லாம கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணிட்டு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஃப்ரை பண்ண முட்டையை சேர்த்து நல்லா சாஸ் எல்லாம் கோட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ணி பாருங்க. அல்டிமேட்டா இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பா குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இது வரைக்கும் செஞ்சது இல்லைன்னா இன்னைக்கே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்க.